ஒரு சில நண்பர்கள் கேட்குறாங்க, ஃபிட்னஸ்க்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு. வாங்க, நான் ரெகுலராக பண்ணுறத கொஞ்சம் பார்ப்போம். இது வெறும் இது தனியாக ஜிம்முன்னு சொல்லி நான் தனியாக அது ஃபிட்னஸ் சென்டர்லாம் போனதில்லை. வீட்லேயே சேர்த்து தான் நான் சின்ன சின்ன ஒர்க் அவுட் தான். ஈவினிங்கில் உடம்பு வேர்க்கிற அளவுக்கு சின்ன சின்ன ஒர்க் அவுட் இருக்குது.
சில நோய் நமக்கு வராமல் தடுக்கும். இல்லை இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்லாம் மாலை நேரத்தில் நீங்கள் சின்னதாக பண்ணுங்க. ஃபிட்னஸ் பண்ணும்போது நம்ம கான்ஃபிடென்ட் லெவலு நல்லாயிருக்கும். நம்ம செல்ஃப் நம்ம விட்டு, அதாவது நெவர் எவர் கிவ் அப்புன்றாங்கல்ல, அது நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது ஃபீல் பண்ணுவீங்க. குட் லக், பாய். முன்னாடிலாம் கடலை கட்டி வந்து நான் இப்படி சுற்றிருந்தேன். ஆனால் இப்படி வைக்கிறது வந்து கொஞ்சம் பவர் அப்படின்னு சொன்னாங்க. அதான் பண்ணுறது. பொதுவாக இந்த லெஃப்ட் சைடு பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் பேலன்ஸ் கம்மியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரதான் செய்யுது. என்னமோ சில ஃபுட்பால் பேர் லெஃப்ட் சைடு கிக் பண்ணுவாங்க, அவ்வளோ ஒரு பவராக இருக்கும் அது. நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்காவது ஒரு ஆளுக்காவது இந்த பதிவு பயன்படும்ல. இவனே செய்கிறான், நம்ம செஞ்சால் என்ன அப்படின்னு ஒரு எண்ணம் வரும்ல, அதுக்காக தான். கரலாக்கட்டை எங்கள் ஏரியாவில் ஒரு மிலிட்ரிக்கார் ஒருத்தர் இருந்தார். சுருட்டு நல்லா பிடிப்பார். அந்த பெரிய ஒரு தாத்தா, அவர் சுத்தறதை பார்த்துருக்குறேன். மிலிட்ரிக்கார் தாத்தா. நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறது, தற்காப்பு கலை, இதெல்லாம் மற்றவங்கள துன்புறுத்த கிடையாது. நமக்கு ஒரு நம்பிக்கைக்காக, தன்னம்பிக்கைக்காக நம்ம பண்ணுறோன்றது முதல்ல நம்பணும். ஏன்னா சிலர் பாக்ஸிங் கற்றுக்கிட்டு மற்றவங்கள அடிக்கலாம், ரோட்டில் போகிறவங்கலாம் அப்படின்ற ஒரு சின்ன வயசில் வர எண்ணம் சின்ன வயசோடு போட்டோம். அது பெருசான கண்டினியூ பண்ணிடுது. ஏன்னா உலகத்தில் வல்லவனுக்கு வல்லவன் இருக்கான். ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு சும்மா கண்ணாடி முன்னாடி நின்று அப்படி பார்க்குற ஒரு சந்தோஷம், அது எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணுறவங்களுக்கும் இருக்கும். இப்படி பார்க்குறது இல்லை, இது எல்லாம் என்ன விஷயம்னா, உடம்பு இருக்குதோ இல்லையோ நமக்கு ஒரு சந்தோஷம் தானே. அதனால் ஒர்க் அவுட் பண்ணுங்கள், உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கோங்க. இது நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும், நோய் வராமல் தடுக்கும். இந்த போதை கலாச்சாரம் அதிகமாக இருக்கிற காலகட்டங்களில் யங்ஸ்டர்ஸ் நீங்கள்லாம் உடம்பை பக்காவாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அது இந்த சமுதாயம் நல்ல வளமையான சமுதாயமாக மாறும். ஓகே, நன்றி. ரொம்ப மொக்க போட்டேன்னு நினைக்கிறேன். பாய்.